வெள்ளம் வந்து போன பின்னே கத்துட்டது என்ன, வெள்ளம் வந்து போன பின்னே கத்துட்டது என்ன, ஏரிக்குள்ள கட்டடத்தை காட்டுறது என்ன. கடந்த நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு சென்னை பெசன்ட் நகர்ல மக்கள் எல்லாரும் குடைகளை தூக்கிட்டு ஒன்று சேர்ந்தாங்க. இந்த 5 வயசு பேட்மேனா இருக்கட்டும், இல்லை இந்த 80 வயசு தாத்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒன்னா கூடினதுக்கான காரணம் காலநிலை மாற்றத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான். அடுத்த நாளே சென்னையில ஃப்ளட் அலர்ட். சம்மரில் வந்து நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ஃப்ளட்ஸ் இன் மான்சூன், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் வெதர் இவெண்ட்ஸ். நம்ம சென்னையில் பார்த்தா இதுதான் வந்து காலநிலை மாற்றம். ஸோ இந்த காலநிலை மாற்றம் என்ற வார்த்தையை வந்து நம்மளோட சட்டங்களிலும் பாலிசிஸ்லேயும் ஒரு ஆக்டிவாக ஆக்கணுன்றது தான் இது ஒரு சின்ன ரேலி அந்த திசையில். மழை வெள்ளம் வாதா புயல், மழை வெள்ளம் வாதா புயல், மழை வெள்ளம் வாதா புயல், மழை வெள்ளம் வாதா புயல். தண்ணி பஞ்சம் அடுத்து என்ன, தண்ணி பஞ்சம் அடுத்து என்ன. நம்ம சென்னையில நார்த் மெட்ராஸ் மாசுக்கான தலைநகரமா இருக்கு. இவங்க ஏதோ நடவடிக்கை எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அது வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கே தவிர கடைக்கோடி மக்களை போய் சேர்ந்துட்டான்னு கேட்டா கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தா, அங்க பில்டிங்ல 4 ரூம்குள்ள சேர் போட்டு பேசினா எதுவுமே நடக்காது. அதுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடைப்பேரணி மூலமா இங்க தெருவுக்கு வந்திருக்கோம். சோஷியல் ஜஸ்டிஸையும் என்வாயர்மெண்ட்டையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் இருக்க பெரிய பிரச்சனை வந்து எல்லாரும் பிளாஸ்டிக் பேக் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க அப்படியே சுற்றுச்சூழலுக்கு அவங்க பண்ண சொல்யூஷன் வச்சுக்கிறாங்க. பட் நம்ம உள்ளே இருக்கிற ஆட்டிடியூட்ஸ் இப்போ யாரை முதல்ல பாதிக்கிறது, சுற்றுச்சூழலில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா யாரை பாதிக்கிறது, சொசைட்டியில் யாரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் முதல்ல எஃபெக்ட் ஆகுது. இது மீனவர்களாக இருக்கலாம், இல்லை மார்ஷலன்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இருளா ட்ரைப்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சிந்தனை இன்னும் வளர்ந்தால் தான் நம்மளுக்கு நிஜமாகவே சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியுங்கிறேன் நான். It says here I am 80, I am guilty இல்ல. நீங்க ஏன் இங்க இருக்கீங்க இன்னைக்கு? The reason என்ன? Because my generation let you down. 80களிலே தெரிஞ்சு போச்சு கிளைமேட் சேஞ்ச் நம்ம மனுஷன் செய்யறதுனால தான் பூமி வெப்பமடையுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சும் எங்கள் ஜெனரேஷன் ஒன்றுமே செய்யலை. ஃபியூச்சர் பற்றி இல்லை, இது இன்னைக்கு பற்றி அது சொல்லணும்னு இருக்கேன். எல்லாருமே அடுத்த தலைமுறைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு அர்ஜென்சின்றது ப்ரெசென்ட். ஃபஸ்ட்டு வந்து என்வாயர்மெண்ட் இஷ்யூ வந்து அடுத்த தலைமுறை இஷ்யூ கிடையாது. நம்ம ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கு இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ தட் நாளைக்கு அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவன் சொல்லலாம். பாதி பேருக்கு இந்த குப்பை தொட்டியில் தான் போடணும், பப்ளிக் பிளேஸில் போகக்கூடாது. காரில் ட்ரைவ் பண்ணும்போது ஜன்னலில் துப்பக்கூடாது, ஜன்னல்லேருந்து ஏதோ நம்ம சாப்பிட்ற பொருளை வெளியில் போடக்கூடாது. அது நார்மல்ன்றது அவங்களுக்கு நம்ம இப்போ சொன்னால் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது நார்மல் தெரியும். இல்லைனா அது தப்பு கரெக்டுன்னு நம்ம பேசவே வேண்டியதில்லை. ஓகே இதுதான் போல ப்ரொசீஜர், இங்கே தான் போடணும், அதை நம்ம இங்கேருந்தே கொண்டு வரணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, பலதரப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதில் ஈடுபட்டு இது குரல் கொடுக்கறது ஒரு வின்னாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம்.